ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நிலக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான மசாலா பீனட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலையை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 3 கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கண்ணு யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் இந்த மசாலா பீனட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா செஞ்ச உடனே என்னோடய பசங்க விட்டுக்கவே இல்லை. உடனே சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க. இதே மாதிரி எல்லா மசாலா தடவி வச்சு நிலக்கடலையை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் அப்படியே இருக்கும் நிலக்கடலையில். நல்லா இந்த மாதிரி கரண்டியை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால கொஞ்சம் வாய் ரொம்ப உள்ளது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ரவுண்டில் நான் இதே மாதிரி மிச்சமாக இருக்கிற நிலக்கடலை இருக்கு இல்லையா, மசாலா பீனட்ஸு, அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான மசாலா நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் எண்ணெயில் வறுத்தெடுத்துக்க போகிறோம். 5 பல் பூண்டையும் நீங்கள் இடித்து அதையும் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ்க்குமே நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் ஃபைனலாக பாருங்கள் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நான் அந்த மசாலா மிக்ஸ் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் மசாலா காரம் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மசாலா காரம் பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரெட் சில்லி பவுடர் இருக்கும்ல, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதையும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலேருந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நிலக்கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோட்டட் ஆகிடும். ஏன்னா நம்ம எண்ணெயிலேருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த நம்ம சேர்த்துருக்கிற பவுடர் எல்லாமே நல்லா கோட்டட் ஆகிடும். சாப்பிட்றப்பையும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
மசாலா காரம் பொடி அப்படின்னு சொல்லி வந்து கடையிலையுமே கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா என்னன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கடையில். பாருங்கள் ஃபைனல் லுக் இதுதான். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் இதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.